ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ நம்ம டைப் 2 தான் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம டைப் 1 பார்த்து இப்போ டைப் 2 பார்க்க போகிறோம். இதில் என்ன கேள்வின்னு பாருங்கள். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார் எனில் பிஐ ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். அதாவது இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், கூடுதல் திறன்ன்றதை பார்த்துக்கொள்ளுங்க இந்த விஷயத்தில். இப்போ நான் உங்களுக்கு இதில் இப்போ இந்த கேள்வியை நீங்கள் வாட்ச் பண்ணி நீங்கள் விளங்கும். இப்போ உங்களுக்கு இதில் பாருங்கள், ஏ என்பவர் வந்து இப்போ எப்படி செய்கிறாரு இந்த வேலைன்னு சொல்லித்தான் சரியா கூடுதல் திறன் என்றதை கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ ஏ என்பவர் 35 நாளில் வேலையை முடிப்பாராம். இப்போ ஏ வந்து 35 நாளில் முடிப்பார். ஆனால் பி ஆனவர் வந்து 40% அதிகமாக இந்த ஏயை விட முடிப்பார். அதாவது நாள் தராமல் பெர்சன்டேஜ். இப்போ இதில் உங்களுக்கு விளங்கணும், இவங்க இப்போ இதில் பெர்சன்டேஜ்னு கேட்டுருவாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்னு சொல்ல போகிறேன். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற எல்லா கணக்கு நீங்கள் செய்யணும். சரியா? இப்போ பெர்சன்டேஜ்னு கேட்டாலே இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி செய்யணும்? இப்போ சிம்பிளாக சொல்ல, நான் சொல்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார்முலாவே இந்த டெக்னிக்கோ இல்லை, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 100 போடுவோம். இது ஒரு ஃபார்முலா. இப்போ போட்டுட்டோம். தார பெர்சன்டேஜ் இருக்குது தானே. இப்போ கூடுதல் வந்துச்சுன்னு சொன்னால் அதை கீழே கூட்டுங்க. இது குறைய வந்தால் கழிக்கணும். இப்போ கூடுதல் தானே வந்துருக்கு, அப்போ கூட்டுங்க. கூட்டிட்டு இப்போ இந்த டேஸ் இந்த 35 நாளோ டைமோ என்ன தராங்களோ அதை பெருக்கணும். பெருக்குனா ஆன்சர் வரும். சரியா? இதுதான் நம்மட இப்போ நமக்குரிய ஃபார்முலா. இதுதான் இதுக்குரிய ஃபார்முலான்றது நம்மளோட ஷார்ட்கட்டுக்குரிய ஃபார்முலா. சரியா? சரி, இப்போ எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். சரியா? இப்போ பாருங்க, இப்போ என்ன 100 போடுவோம். 100 போடணும்னு சொன்னேன் தானே. போட்டுட்டு இப்போ 40%ன்றதை கூடுதல் திறன் தானே கூட்டணும். பிறகு 35ஆல் பெருக்கணும். அவங்க தார வேல்யூஸை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு கூடுதலண்டா கூட்டிட்டு டேயோ டைம் வந்து அதை பெருக்குங்க. அவ்வளோதான் வேலை. இதை கூட்டினா என்ன வேறு நாள் படித்து கொடுத்து செஞ்சு அட்டுட்டாங்க தானே. சரியா? இப்போ 100ன் கீழ் 140 கூட்டினா தர 35 சைவரையும் விட்டுரும். சரியா? அப்போ 14 எத்தனை 7 7 2 7 5 35. அப்போ 5 2 வரும். சரியா? 10ல் எத்தனை 2 இருக்கு 5. அப்போ 5 25 என்றுதான் விட. இப்போ 25 நாட்கள் இல்லைங்கிட்டா. இதுதான் இதுக்குரிய விடையாக இருக்குது. ஓகே, சரி. இன்னொரு கணக்கு செஞ்சு ஷார்ட்கட்டை மறந்துடாதீங்க. சரியா? சரி. இப்போ இதுவும் அதே மாதிரி. ஏ என்பவர் தனி ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 60% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில், இங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்க? கூடுதல் திறன். சரியா? இங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்க? கூடுதல் திறன். அதே நேரம் 60%. இப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளோட அதே ஃபார்முலா தானே. இப்போ 100ன் கீழ் 100ஐயும் இந்த 60ஐயும் கூட்டுங்க 160. சரியா? நமக்கு ஒரு வீடியோ செஞ்சு ஆற்றல் 16 சைவரையும் வெட்டுங்க. 16 பண்ண 1 ஒவ்வொரு 10 10. அப்போ 10 நாட்கள் என்றுதான் விடையாக இருக்கும். ஃபார்முலா போட்டிங்கன்னா குயிக்காக செஞ்சுட்டு போயிடலாம். சரியா? இப்போ அடுத்த நாள் பார்ப்போம். இப்போ இதை பார்ப்போம். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 60% கூடுதல் திறன் வாய்ந்தவர். இதுவும் கூடுதல் திறன் 60. அப்போ அதே மாதிரி இப்போ ஒரே மாதிரி கணக்கு நான் உங்களுக்கு இப்போ தாரதுன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் செஞ்சு பார்க்க உங்களுக்கு பழகிடும். சரியா? இப்போ இதை வெட்டுங்க. 5 16 இருக்குது தானே. 16 இப்போ நம்ம 2ஆல் வெட்டுவோம். சரி, 2ஆல் வெட்டினா 2ஆல் வெட்டலாம், 4ஆலையும் வெட்டலாமே. நன்னாங்கு 16 2 பேருமே 4ஆல் வெட்டுவோம். சரியா? 4ஆல் வெட்டினோம்னா நன்னாங்கு 16 3 12 வரும். இங்கே 2ஆல் வெட்டினா 4 எத்தனை 2 2 10 எத்தனை 2 5 13 15 2 வரும். சரியா? இப்போ இதை அழிக்கணும். பாருங்க, இப்போ என்ன விஷயம் இல்லை. அப்போ 15 2 பின்னத்தில் தானே விட வந்துருக்கு. இங்கே 15 2 இருக்கு அவங்களுக்கு விட இல்லையே. இதை வந்து நம்ம இன்னும் சுருக்கணும். இன்னும் சுருக்குறண்டா இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ 15 போட்டு 2ஆல் பிரிச்சா 7 2 14 5 தசத்தை வச்சா இந்த 1 வரும். சைவரை வச்சா 10. அப்போ 2 10 வரும். அப்படின்னா 7 சஞ்சுன்னா 7 தான் விட. இதை விட நீங்கள் குயிக்காக கண்டுபிடிக்கணும்னா இப்போ தானத்துக்குள்ள ஒரு 2 தந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ 2 அரைவாசி என்ன 15. அதாவது 15 அரைவாசி என்ன 2ஆல் அனுப்பிக்கணும். 15 அரைவாசி என்ன 7. சரியா? இப்போ விட 7. ரைட். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இதில் இப்போ நீங்கள் கேள்வியே வாசிச்சு பாருங்க. என்ன 24 நாட்கள் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில், இதுவும் கூடுதல் திறன். அப்போ
அதே ஃபார்முலா தான் 150 24 என்று வரும். சைவரையும் வெட்டுவோம். சரியா? இப்போ இதில் 24 சரியா? இப்போ 3 அளவிட்டு 5 3 15 8 3 24 10 5 2 அப்போ 8 2 16 நாட்கள். இப்போ இந்த கணக்கை பாருங்க. பி என்பவர் ஏ என்பவரோடு 20 மடங்கு அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்ய முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார்? இதில் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் 7.5 மணி இவ்வளோ நேரம் நாள் தந்தவங்க டேஸ். இப்போ மணி தந்துருவாங்க. மணி தந்தாலும் நம்ம அதே ஃபார்முலா இப்போ கூடுதல் திறன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ அது தந்தாலும் அதே தானே. இப்போ எத்தனை சொல்லியிருக்காங்க? 20 தந்திருக்காங்க. 120 தர இந்த 7.5 போட்டு நம்ம செய்ய இயலாது. இப்போ 7.5 போட்டு நம்ம கணக்கு செய்கிறது கஷ்டம், செய்யலாம். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இந்த 7.5 ஹவர்ஸில் இருக்கிறத நம்ம டேஸ்க்கு இதுக்காக மாற்றி எடுப்போம். பின்னத்தில் இருக்கிறப்ப நம்மளுக்கு கஷ்டம். இப்போ மாற்றணும்னு சொன்னால் இப்போ 7 இந்த அரை ரெண்டு இருக்கிறத இந்த அரைக்கிற இந்த 2 இந்த அரைக்கிற இந்த 7ஆல் பெருக்குன்னு எத்தனை வரும்? 14. அதோட இந்த 1 கூட்டின எத்தனை? 15. அப்போ கீழுக்கு வர அந்த 2 அப்படியே வரும். சரி, அப்போ 15 2 வரும். இப்போ 100 120 தர 15 2 வரும். சரி, அப்போ சைவரையும் வெட்டுங்க. அப்போ 3 அளவுனா 3 4 12 5 15 வரும். சரியா? இப்போ இங்கே 10 2 அளவுனா 2 5 வரும். அப்போ 5 25 2 4 வரும். 25 4 வரும். சரியா? விளங்கிட்டு தானே? 25 4 வரும். இப்போ இந்த 25 4 இந்த விட இல்லை. இதுவும் ஒரு கலவுப்பினது. இதை நம்ம பிரிச்செடுக்கணும்னு சொன்னால் இப்போ 25 போட்டு நீங்கள் சொன்ன 4 சொல்லுங்கள். இப்போ எத்தனை வரும்? 6 4 24 உங்களுக்கு தெரியும். சசத்தை வச்சு 1 10 சேர்த்திங்கன்னா அப்போ 2 8 அப்போ 2 மிச்சம். அப்போ இந்த அப்படியே போவோம். அப்போ 2.5 திரும்ப 1 7 வரும். 8 வரும். 8 மிச்சம் வரும். இப்போ இங்கே வச்சிங்கன்னு சொன்னால் 2 வரும் மிச்சம் 20. அப்போ 6.25 என்றது இப்படியாக வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த கணக்கில் பாருங்கள். பி என்பவர் தனியே ஒரு வேலையை 60 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் பியை விட 40% குறைவான செயல்திறன் என்று வந்திருக்கு. இப்போ குறைவான செயல்திறன் அதே ஃபார்முலா தான். 100 போடுங்க. ஆனால் கூடுதல் வந்தால் கீழுக்கு கூட்டுங்க, குறைவண்டு வந்தால் மேலுக்கு கழிங்க. எத்தனையை கழிக்கணும்? அந்த பெர்சன்டேஜை கழிச்சு வார அந்த டே செய்தியோ இங்கே பேருக்குங்க. அதான் ஃபார்முலா. சரியா? இப்போ 100 60 கழிச்சிங்க எத்தனை வரும்? 100 40 கணக்கு கழிச்சிங்கன்னா 60 வரும். அப்போ 60 100 வரும். அதை எத்தனையால் பெருக்கணும்? 60ஆல் பெருக்கணும். சைவரையும் வெட்டுங்க. இங்கேயும் வெட்டுங்க. 6 36. இந்த வீடு ஒன்று தானே. அது வேறு 6 வேலை 36 தான் வரும். சரி தானே? இப்போ அடுத்த கணக்கு இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு கூடுதல்னு சொன்னால் கீழுக்கு கூட்டுங்க, குறைவுன்னு சொன்னால் மேலுக்கு கழிங்க. மேலையும் கீழையும் மாற்றிக்கிட்டு செஞ்சிடாதீங்க. சரியோ? சரிதானே? இப்போ இதுவும் அதே மாதிரி கணக்கு தான். இதுவும் 40% குறைவான செயல்திறன் சொன்னால் இப்போ 100 போட்டுட்டு கீழுக்கு 140 குறைவான செயல்திறன் சொல்லப்போ நீங்கள் மேலே கழிக்கணும். அப்போ நீங்கள் 100 40 கழிச்சிங்கன்னு சொன்னால் 60 வரும். கீழே 102 வரும். தர 25 வரும். 25 நாட்கள் தனி தந்திருக்காங்க. இப்போ கழிச்சிங்கன்னா இப்போ நம்ம வெட்டுவோம். சைவரையும் வெட்டுவோம். 10 எத்தனை? 2 2 10 2 6 5 25 அப்போ 3 15 விட. சரி, இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு தானே? இதே மாதிரி தான் இப்போ டைம்ஸ் வந்தாலும் என்ன வந்தாலும் சரி, நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கணக்குடன் தருவேன் செஞ்சு பார்க்குறதுக்கு. சரியா? சரி, ஓகே. நேற்று நான் உங்களுக்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ணேன். நான் உங்களுக்கு சென்ட் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். நான் திரும்பி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. இப்போ இதில் இன்னொரு டைப்போட நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோவா.